ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. இன்னைக்கு நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தில் முதல் 5 நாமக்களை பார்க்கலாம். அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்காருன்னு. இந்த லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு முதல்ல பாஷ்யம்னா விளக்க உரை. அது கொடுத்தவர் பாஸ்கரராயர் அப்படிங்கிறவர். காசியில் பாஸ்கரராயர் அப்படின்னு இருந்தவர். அவர் தான் லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு அர்த்தங்கள் எழுதுகிறார். சரியா? லலிதா சஹஸ்ரநாமம் தேவதைகளால் இயற்றப்பட்டு, என்ன வச்சினி தேவதைகள், தெய்வத்தினால் பூமிக்கு யார் ஹயக்ரீவர் வரப்பட்டது, மகரிஷியால் எங்கும் பரப்பப்பட்டது. மகரிஷி அகஸ்தியர் இல்லையா? இது பிரம்மாண்டபுரத்தில் புராணத்தில் சேர்த்துருக்கான். சரி, இந்த நாமம் லலிதா சஹஸ்ரநாமம் ஸ்ரீமாதா அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகை என்ன ஆரம்பிக்கலை, ஸ்ரீ மாதா அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறது. காரணம், படைப்பு தொழிலுக்கு அதிபதியாக இருப்பவள் அம்பாள் தான். படைப்பு தொழிலுக்கு அதிபதியாக இருப்பவள், படைப்பதற்காகவே வடிவம் எடுத்தவள், படைப்பதில் அவளுக்கு சந்தோஷம். படைப்பதுன்னு நான் சொல்றதெல்லாம் ஜீவராசிகள் அத்தனையும், 33 கோடி ஜீவராசிகள் அண்ட சராச்சரங்களையும் படைத்தவள், படைப்பதில் சந்தோஷம் உடையவள் இல்லையா? அது அவளுக்கு அதுல சந்தோஷம். அப்படி சராச்சரங்களை படைப்பவளே, தாயாக இருப்பவளே என்ற பொருள்ல தான் ஸ்ரீ லலிதா தேவியை ஜெகன்மாதாவாக அழைக்க விரும்பி முதல் நாமம் ஸ்ரீமாதா அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அம்பாளை எப்படி அட்ரஸ் பண்ணுறது, எப்படி கூப்பிடுறது, எந்த நாமத்தில் கூப்பிடுறதுங்கிற யோஜனையே இல்லை. பாஸ்கர் ராயர் அதுக்கு அர்த்தம் சொல்கிறது, அவள் எங்களை அனைத்து ஜீவர்களையும் படைத்தவள், எல்லாவற்றிற்கும் தாயாக இருந்து காப்பவள், அந்த பொருளில் வரணும், அவள் ஜெகன் மாதாவாக அவளை அழைக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டிதான் முதல் நாமா ஸ்ரீமாதா அப்படின்னு ஆரம்பிக்கிறது. யாரு? வச்சினி தேவத்தை ஆரம்பிச்சா. அதுக்கு இவர் பொருள் சொல்றது இப்படி. ஆக அவர் முதல்ல ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா. மாதானா தாய், மாத்ரேனா தாய்க்கு நமஸ்காரம். இந்த அர்த்தம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் ஸ்ரீ மாதாவே நமஹா அப்படின்னு இருக்கலாம். சொல்றது என்ன? ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா. மாத்திரைனா தாய்க்கு நமஸ்காரம். அதில் 2 வார்த்தையும் வருது. ஆக எல்லையில்லா கருணையுடைய தாய்க்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்ற. அந்த கருணைக்கு ஒரு எடுத்துக்காட்டா என்ன சொல்றான்னா, சிவபெருமான் விழுங்கிய விஷத்தை, அவர் பாலகால இதை அமிர்த மாத்திரம் பண்ணும்போது ஆலகால விஷத்தை சாப்பிட்டுடுறார் இல்லையா? அந்த விழுங்கிய விஷயத்தில் தொண்டையில் நிறுத்தி உயிர்கள் அனைத்தையும் ஒரு தாயாக இருந்து காத்தவள் அம்பாள். அவர் விழுங்கும்போது ஓடி போய் தொண்டையை பிடிக்கிறார். ஏன்னா கீழே விழுங்கிட்டா அவருடைய உதரத்துல வயத்துல அத்தனை ஜீவராசிகளுடைய விந்துவும் இருக்கு. ஊழி காலத்துல, மகா பிரளய காலத்துல எங்கும் பிரளயம் நிறைஞ்சிருக்கும் போது அத்தனை ஜீவராசிகளுடைய விதைகளும், மரம் செடி கொடியிலிருந்து, மனுஷர்களுடையதிலிருந்து, மிருகங்களுடையதிலிருந்து, பறவைகள்லேருந்து, பரப்பன ஊர்வன எல்லாத்தோடைய விதைகள், விந்து அணு, அது அத்தனையும் சிவபெருமானுடைய வயத்துல அடைக்கலம் புகுந்து விடுகிறது அப்படின்னு புராணம் சொல்றது. சரி, இவர் அந்த விஷத்தை முழுங்கிட்டா அது வயத்துல போய் அடைஞ்சா அத்தனையும் அழிஞ்சு போயிடும். அப்புறம் சிருஷ்டிங்கிறது ஏது? திருப்பி எப்படி சிருஷ்டி பண்றது? அந்த விதை இருந்தா தானே, மரத்தோட விதை இருந்தா தானே பூமியில போட்டு முளைக்க வைக்க முடியும். அது போலதான் அம்பாள் அது எங்கேயாவது பாதிச்சிடுமோ, சிவன் வயிற்றில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவர்களையும் ஜீவ தாத்து அதுக்கு பாதிப்பு வந்துருமா, டக்குன்னு கழுத்திலேயே பிடிக்கிற, அங்கேயே தங்கிக்கட்டும் விஷம் அப்படின்னு அந்த வயத்துல இருந்த அத்தனை ஜீவராசிகளுடைய அத்தனை ஜீவ விந்துவியும் அம்பாள் காப்பாத்துறான். அது ஸ்ரீ மாதாவை காப்பாத்துறதா ஒரு பொறுப்பு. அப்படி அந்த விழுங்க விஷத்தை தொண்டையிலே நிறுத்தி உயிர்கள் அனைத்தையும் ஒரு தாயாக இருந்து காத்தவள்.
இதில் ஸ்ரீனா விஷம், அதுக்கு விஷம்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதுக்கு மாதி என்றால் தடுத்து நிறுத்தியவள். ஸ்ரீமாதி அப்படின்னு அவளை சொல்லணும், கூப்பிடணும். அதுதான் ஸ்ரீமாதாவாக மாறி பின் ஸ்ரீமாத்ரே நமஹாம் அப்படின்ற இந்த ஒரு அழகான விளக்கத்தை பாஸ்கர் ராயர் சொல்றார். நமக்கு ஸ்ரீமாதா ஓகே, அம்மாவை நமஸ்காரம், ஃபினிஷ். பட் அதுக்குள்ள இவ்வளோ இருக்கு, இத்தனை இருக்கு. ஸ்ரீமாதி, ஸ்ரீனா விஷம், மாத்தினா தடுத்து நிறையவள், நிறுத்தியவள். அதை தடுத்து நிறுத்தவள் ஸ்ரீமாதி. பின்னாடி ஸ்ரீமாதா, அதுக்கப்புறம் ஸ்ரீமாத்ரே நமஹாம். யா, அம்மாவிற்கு தாயாருக்கு வணக்கம் அப்படின்னு வர்றது இந்த முதல் நாமம் அத்தனை ஒரு சிரேஷ்டமாக இருக்கு. அடுத்தது ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜி. ஜெகன் மாதாவாக அனைத்து ஜீவர்களையும் படைத்த பின் அவர்கள் தங்குவதற்காக வாழ்வதற்காக ஒரு ராஜ்யத்தையே உருவிக்கிறார். ஒரு பிரபஞ்சத்தை அத்தனை பேரையும் படைச்சாச்சு, தங்கறதுக்கு ஒரு இடம் வேணுமே. அப்போ பிரபஞ்சம் என்கிற மகாராஜ்யத்தை உருவாக்குறார். இந்த அண்ட சராச்சர பிரபஞ்சங்கள் அதுல எல்லாம் இருக்கு. கிரகங்கள்ல இருந்து அத்தனை பிளானட்ஸ்ல இருந்து எல்லாம் இருக்கு இல்லையா? இங்க பூமியில அத்தனை ஜீவராசிகளும் இருக்கு. அப்படி இந்த பிரபஞ்சம் என்கிற மகாராஜ்யத்தை உருவாக்கிறாள். தான் தோற்றுவிட்ட அனைத்தும் தன் கண் பார்வையில் வைத்து ஆள்வதற்காக இல்லையா? அவள் மகாராஜ்ஞி ஆகிறாள். ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி. மகாராஜ்ஞினான பெரிய சாம்ராஜ்யத்தை உடையவள். பெரிய சாம்ராஜ்யம்ங்கிறது என்ன? இந்த பிரபஞ்சம் மகா சாம்ராஜ்யம். ஆக அவளுடைய ஜீவர்கள் அத்தனை பேரும் இந்த சாம்ராஜ்யத்துல வாழ்ந்துண்டு என் கண் முன்னாடி அவர்கள் சுகமாக இருக்க வேண்டும், அவர்களை காப்பாற்றும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு. நம்ம ஒரு வீட்டில் ஒரு அம்மா அப்பானா வீட்டில் தானே குழந்தைகளை வச்சுக்கிறா இல்லையா? கம்பல்சரியில் பின்னாடி ஹாஸ்டல் போகிறது அது வேற விஷயம் இல்லையா? ஏன்னா தன் கண் முன்னாடி தன் குழந்தைகள் இருக்கணும். அப்போ தான் யாருக்கு என்ன கஷ்டம், யாருக்கு என்ன சந்தோஷம், யாருக்கு எதை தேவைன்னு பார்க்க முடியும். அந்த பாவனையை நம்ம எடுத்துக்கணும். பிரபஞ்சத்தை உண்டாக்கி அத்தனை ஜெய்வ ராசிகளையும் அங்கே தங்க வச்சு இல்லையா? அதுதான் மகாராஜ்யம். இந்த பிரபஞ்சம் அவளுக்கு மகாராஜ்யம் இல்லையா? மகாராணியாக ஜீவர்களை காப்பாற்றும் பொறுப்பை ஏற்கிறாள். சிப்பி சக்கரவர்த்தி அவர் பெரிய அரசர் இல்லையா? அவருடைய இதுல மேல் மாடியில் அவர் உலா வரும் பொழுது ஒரு புறாவை ஒரு கருடன் வந்து அதை தாக்க அழிக்கிற போது அந்த புறா ஓடி வந்து இவர் தொடையில வந்து விழறது, என்னை காப்பாத்துங்கோ அப்படின்னு. சிப்பி சக்கரவர்த்தி பார்க்குற கருடன், அது யான்னு கருடன் உட்கார்ந்துட்டு இருக்கு. அது சொல்றது, சக்கரவர்த்தியே அது என்னுடைய உணவு, அதை எனக்கு கொடுத்துரு. பார்க்குறார் சிப்பி சக்கரவர்த்தி பார்க்குறார், ஐயோ என்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பறவையும் என் பொறுப்பில் தானே இருக்கு, நான் தானே இதை காப்பாற்றி ஆகணும். அது எப்படி இதுக்கு உணவாக நான் கருடனுக்கு உணவாக நான் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு சொல்றாரு. உனக்கு என்ன வேணும்? உனக்கு சாப்பிட்றதுக்கு உனக்கு ஒரு மாம்ச துண்டு வேணும், அவ்வளோதானே. இந்த என் தொடையை எடுத்துக்கோ, என் தொடையை எடுத்து, உன் பசியாரு, அது முக்கியம். உன்னையும் நான் காப்பாற்றி ஆகணும், அது முக்கியம். எடுத்துக்கோ, என் தொடையிலேருந்து உனக்கு எவ்வளோ சதை வேணுமோ அறுத்து கொடுக்குறார். ஏன்னா என்னுடைய ராஜ்யம், என்னுடைய ராஜ்யம், என்னுடைய பிரஜை, என்னுடைய பொறுப்பு, என்னுடைய கடமை காப்பாற்றுறது. அந்த ஃபீலிங் அந்த ராஜாவுக்கே வரும்போது, அதை காப்பாற்றும் போது, அம்பாள் பிரபஞ்சத்தையே படைச்சி அத்தனை ஜீவராசிகளையும் தனக்கு பிடிச்ச மாதிரி விளையாடுறதுக்கோசரம் படைச்சு வச்சிருக்கும் போது அவள் காப்பாற்றணும் இல்லையா? அது அவளோட கடமை இல்லையா? அதான் மகாராஜி. ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜி அப்படின்னு அவளை இப்படி மகாராஜியாக ஜெகத் ரட்சிக்கையான தேவி, சிம்ஹவாகினியானவர், இருபுறத்திலும் சிம்ஹாசனேஸ்வரியை ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி. சிம்மாசனம், ராணின்னா சிம்மாசனத்தை உட்காரணும் இல்லையா? ரெண்டு பக்கம் ஒரு சிம்மத்தோட முகம், அதுல ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கான்.
2 புறமும் சிங்க முகம் கொண்ட கைப்பிடிகளை கொண்ட அதை தன் ஆஸ்தனமாக கொண்டு ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரியாக அமர்ந்திருக்கிறார். இந்த 3 நாமாவும் நமக்கு என்ன காட்டுறதுதான், சிருஷ்டி கர்த்தாவாக இருந்து சிருஷ்டித்ததை காப்பவளாக, அதாவது துஷ்டரிடமிருந்து காப்பவளாகவும் சிம்ஹாசனேஸ்வரியாகும் அமர்ந்திருக்கும் அந்த சிம்ஹாசனத்துல உட்கார்ந்துட்டு தன்னுடைய கம்பீரத்தை, தன்னுடைய ஆளுமையை காட்டிக்கொண்டிருப்பவள் இல்லையா. அவள் சிலப்போ ஹிம்சாசனேஸ்வரி, ஹிம்சிக்கக்கூடியவளாகவும் இருக்காள். யாருக்கு? துஷ்டர்களுக்கு. அவ்வளவுதான், அழிப்பவள். ஆக இந்த 3 நாமங்களும் ஸ்ரீமாதா, ஸ்ரீ மகாராஜி, ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி, இந்த 3 நாமங்களும் சேர்த்து அதை நம்ம புரிஞ்சுக்கும் போது சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், இந்த 3ம் அம்பாளின் தொழில் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். தொழில்னு சொல்றதை விட அம்பாளுடைய செய்கைகள், அம்பாள் செய்கிறாள், இது அவள் செய்கிறாள். ஆக அவள் தான் படைக்கிறா, அவ தான் காப்பாற்றுறா, அவ தான் அழிக்கவும் அழிக்கிறாள் அப்படின்னு நம்ம இப்படி அம்பாள் தன்னை, தன் ராஜ்யத்தை, தன் பொறுப்பை, தன் இருப்பை உறுதிப்படுத்தி கொள்கிறாள். ஜெகதாத்ரியான அம்பாள் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் அவசியம் எப்படி வந்தது அப்படின்னு தான் அடுத்தது. இப்பேற்பட்ட அம்பாள் ஏனே வெளியில வரணும்? கண்ணுக்கு தெரியாம எங்கேயாவது இருந்திருக்கலாம் இல்லையா? ஏன் தன்னை வெளிப்படுத்திண்டா அப்படிங்கிறதுக்கு அடுத்த 2 நாமாக்கள் சித்தக்னி குண்ட சம்பூதா, தேவகாரிய சமுத்தியதா அப்படின்னு வர்ற நாமத்துல அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுப்போம். சித்தக்னி குண்ட சம்பூதா, சித் சித் அக்னி குண்ட சம்பூதா. இந்திரன் செய்த யாக அக்னி குண்டத்திலிருந்து வந்தவள். எதுக்கு வந்தா? பண்டாசுரனை வதம் செய்ய. சிவனால எரிக்கப்பட்டவன் மன்மதன் இல்லையா? அப்படி சிவனால எரிக்கப்பட்டு சாம்பலான மன்மதன் பண்டாசுரனாக அந்த சாம்பலில் இருந்து உருவாகி தேவர்களை துன்புறுத்துகிறான். பண்டாசுரன்னு சொன்னாலே நமக்கு தெரிஞ்சிடும், தேவர்களை துன்புறுத்துறது அவளுக்கு பிடிக்கும். ஆக அந்த எரிந்த மன்மதனாக இருந்த போது சிவனால் எரிக்கப்பட்ட அவன் சாம்பல ஆனான். அந்த சாம்பல் குவியலிலிருந்து உருவாரி பண்டாசுரனாக வந்து தேவர்களை துன்புறுத்துறான். அவனிடமிருந்து தப்பிக்கிறதுக்கு, அந்த பண்டாசுரன் கிட்டே தப்பிக்கிறதுக்கு தேவர்கள் அத்தனை பேரும் அம்பாளை வழிபடுறான். அப்போ இந்திரன் யாகம் செய்து தவம் செய்தான். எல்லாருமே அந்த யாக குண்டத்திலிருந்து, அக்னியிலிருந்து தங்க தாம்பாளத்தில் யௌவன பெண்ணாக தோன்றியவள் லலிதாம்பிகை. அதாவது இப்படி இம்சிக்கிறானே பண்டாசுரன், யாருமே காப்பாற்றுமா? அம்மா காப்பாற்றுமான்னு அத்தனை தேவர்களும் உட்கார்ந்து பெரிய யாகத்தை மூட்டி, இந்திரன் தான் அவளுக்கு தலைவன் இல்லையா? அவ வந்து தன்னுடைய உடம்புல இருக்கிற அவ்வளோ இது பண்ணி அம்பாள் வரல அப்படின்ன உடனே தன்னுடைய உடம்பையே வெட்டி வெட்டி யாக குண்டத்துல அவ வந்து ஒரு விறகா போடுறான். அந்த நேரத்துல கழுத்தை வெட்டுறதுக்குன்னு இருக்கும்போது அம்பாள் அங்கேருந்து அந்த அக்னி குண்டத்திலிருந்து அழகா தக 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 தகன்னு ஒரு தாம்பாளத்துல எழும்பி வரா. ஆக அம்பாள் குழந்தையா பிறந்து மற்ற அவதாரத்துல பார்வதி அவதாரத்துலலாம் குழந்தையா வந்தான்றதெல்லாம் படிச்சிருக்கோம். இதுல அப்படி அல்ல, அப்படியே வரா, அப்படியே வரா. குழந்தையாக தோன்றி படிப்படியாக வளரல. தோன்றும் போதே 16 வயது இள மங்கையாக அழகு பொருந்தியவளாக தங்க தாம்பாளத்தில் அந்த அக்னி குண்டத்தில் இருந்த சித்தக்னி குண்ட சம்பூதா, அந்த அக்னி குண்டத்திலிருந்து எழுந்து வந்தவள் இந்த லலிதாம்பிகை. ஆக சித் அக்னி அப்படின்னா அசையும் அக்னி. சித்துனா அசையறது, அசையும் அக்னி இல்லையா? அக்னி எப்பயுமே இல்லையா அப்படி இப்படி நம்ம வீட்டில் விளக்கேற்றும் போது எங்கும் காற்று இல்லைன்னா அது நேரம் இருக்கும். பட் பொதுவாக வெளி இடத்துல அக்னி இருக்கும்போது நல்லா அது ஆடும் இல்லையா? ஆக சித் அக்னி, ஆடும் அக்னி, அசையும் அக்னி குண்டத்திலிருந்து பெண்ணாக தோன்றியவள் இல்லையா?
அதனால இவளுக்கு இந்த நாம சித்தக்னி குண்ட சம்பூதா அப்படின்னு அர்த்தமாகிறது நமக்கு. அடுத்த 5வது நாமம் தேவ காரிய சமுத்தியதா. தேவ சமுத்தியதான நிறைவேற்றுபவள், அதை நடத்தி கொடுப்பவள். எதை நடத்தி கொடுக்கிறா? தேவ காரியத்தை நிறைவேற்றுவதற்காக அக்னி குண்டத்திலிருந்து தோன்றியவள். இங்க தேவ காரியம் என்ன? பண்டாசுரனை அழிக்கணும், தேவர்களை காப்பாற்று. அதற்காக அவர்கள் செய்த யாக குண்டத்திலிருந்து வந்தவள் தேவ காரிய சமுத்தியதா. இந்த அர்த்தம். ஆக அம்பாளுடைய இந்த 5 நாமாக்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். எனி டவுட், ஏதாவது புரியலன்னா நீங்கள் என்ன கேட்கலாம். ஸோ ஸ்ரீ மாதா, ஸ்ரீ மகாராஜி, ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி, சித்தக்னிகுண்ட சம்பூதா, தேவகாரிய சமுத்தியதாய நமः. ஓம் ஸ்ரீமாத்ரே நமः.